உதாரணத்தையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதுதான் இந்த நோக்கத்திற்கான முழு காரணம். அதே போன்று என் உயிர் எப்படி பாதுகாக்கப்படுவதற்கு நான் சில விஷயங்களை முன்னெடுக்கிறேனோ, அதே போன்று அனைத்து உயிர்களும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இப்போது நம்முடைய வாழ்வில் சுவாசமாய் இருக்கிற இந்த வாழ்வியல் முறை, அக்குபஞ்சர் வாழ்வியல் முறையை நாம் பின்பற்றுவதனால் வாழ்க்கை என்பது அற்புதமாக மாறும் என்பதை தான் ஆணித்தரமாக இங்கே நாம் சொல்லி வருகிறோம். இன்றைய தலைப்பு, மனித உடல் எந்த வகையில் இயங்குகிறது? மனித உடல் 3 வகையில் இயங்குகிறது. ஒன்று, தன்னிச்சையாக இயங்குகிறது. 2வது, நாம் சில செயல்களை செய்கிறோம். 3வது, பிரபஞ்சம் என்று சொல்லுகிற இயற்கை சில செயல்களை செய்கிறது. முதல் விஷயமாய் இருக்கிற தன்னிச்சையாக இயங்குவது, நாம் கைகளை பயன்படுத்தி, கால்களை பயன்படுத்தி, வாய் பயன்படுத்தி, சுவாசத்தை பயன்படுத்தி, அதாவது கண்ணை பயன்படுத்தி, காதுகளை பயன்படுத்தி நாம் செய்கிற வேலைகள் நம்முடைய முயற்சியினால் ஏற்படுகிறது. அடுத்து 2வதாக, நாம் உண்ணுகிற உணவு இரத்தமாக மாறுவதற்கும் செரிமானம் ஆவதற்கும் நாம் ஏதாவது செய்கிறோமா என்றால் நாம் எதுவும் செய்யவில்லை. அப்படி நாம் செய்யாமல் நம்முடைய உடலில் பல்வேறு இயக்கங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. உறக்கம் என்பதும் நாம் செய்தாலும் அவை தானாக வருகிறது. அதுபோன்று சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே தன்னிச்சையாக நடக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக, நம்மளுடைய இயற்கையாய் இருக்கிற சிந்தனைகள், இவை நாம் எண்ணுவது அனைத்தும் நடக்கும். நாம் எண்ணுகிற செயல்கள் எப்படி முடிவு பெறுகிறதோ அதுபோன்று நாம் எண்ணுகிற ஒவ்வொரு எண்ணமும் நிறைவேறும். அதற்கான முழுமையிலிருந்து தான் நமக்கு இந்த எண்ணம் வருகிறது. நாம் ஒரு செயலை, உதாரணத்திற்கு நாம் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுகிறோம், ஒரு கலெக்டராக வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான முயற்சி எங்கிருந்து வந்திருக்கிறது என்றால் இந்த முழுமையான இறையாற்றலிடம் இருந்துதான், இந்த இயற்கையிடம் இருந்துதான் நமக்கு வந்திருக்கிறது. இயற்கை என்ற விஷயத்தில் இருந்துதான் நாமும் தோன்றியிருக்கிறோம். அப்படி இயற்கையில் இருந்து வந்த நமக்கு, அதனுடைய சிறு பகுதியாய் இருக்கிற நமக்கு, அது தாயிடம் இருந்து வந்த நமக்கு தேவையானதை அது செய்து கொடுக்கும். ஆக நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்பது திண்ணமாய் இருக்கிற போது, உறுதியாய் இருக்கிற போது அவை ஈடேறும் என்பதுதான் விஷயம். ஆக 3 விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். தன்னிச்சையாக உடல் இயங்குகிறது. தாயின் கர்ப்பப்பையில் உருவான கரு எப்படி தன்னிச்சையாக உருவாகி வெளியில் வந்ததற்கு ஆதாரமாய் இருக்கிறதோ அதுபோன்றும் நாம் செய்கிற செயல்கள் என்ற அடிப்படையிலும் இயற்கை செய்கிற செயல்கள் என்ற இந்த 3ம் சேர்ந்துதான் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி. நன்றி.